Hi guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாரும் என்ன டிஷ் பண்ண போறோம்? சமைக்க போறோம். நாட்டுக்கோழி சமைக்க போறோம். ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு எடுத்துக்கறோம். நான் வந்து இப்ப கறி கழுவ போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? குக்கிங் பண்ண போறேன். நீங்க கார் ஓட்ட போறேன். இதுல என்ன பண்ண போறீங்க? இதுல என்னன்னா வெங்காயம் கட் பண்ணுவேன், தக்காளி கட் பண்ணுவேன், பொட்டேட்டோவை கட் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வரவே வேணானே. அக்கா நீங்க என்ன பண்ண போறீங்க? அக்கா தான் வந்து இந்த பாத்திரம்லாம் இருக்குல்ல, இப்போ மண் பானையில் சமைக்க போகிறோம். அந்த பாத்திரம்லாம் அக்கா தான் ரெடி பண்ண போகிறாங்க. சரி டைம் ரைட் இருக்கு, ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு எடுத்துப்போமா? டக்குன்னு ஓடுங்க 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 எல்லாரும் ஆளுக்கு. இது மண் சட்டி கழுவிட்டு தானே யூஸ் பண்ணோம். அக்கா எத்தனை வாட்டி கழுவணும்? இதை 2 வாட்டி தான் கழுவணும். மாப்பிள்ளை கத்தியோட ரெடியாக இருக்காப்புல. இப்போ வந்து பம்பு செட்லேருந்து வர்ற தண்ணியை ஊற்றி, அக்கா இது எத்தனை வாட்டி கழுவணும் கறிவே? நாட்டுக்கோழி வந்து நல்லா சூப்பராக பீஸ் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை 3 வாட்டி கழுவணுமா? சரி ஓகே. 1 அப்போ எத்தனை வாட்டி கழுவணும்? 4-5 வாட்டியா? 5 வாட்டி கழுவுனா போதுமா? சரி ஓகே சரி ஓகே. இப்போ நான் இதை கழுவிட்டு இருக்கேன். அவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, மேலே நடக்குதான்னு தெரியலையே. ஒரு சூப்பரான ஒரு வீடு. கார் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஊர் முழுக்க வந்து திருவாரூரில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. இது வந்து முட்டம் வச்ச வீடும்பாங்க இந்த வீடு. இது வந்து முட்டம் வச்ச வீடு அப்படின்னா இங்கே இருங்க, இந்த வீட்டில் வந்து நடுவில் தண்ணி கொட்டும். இந்த மாதிரியான ஒரு ஷேப் ஆஃப் வீடு. இந்த வீடு வந்து திருவாரூரில் இருக்க வந்து வீடு. இந்த ஊரில் எல்லா வீடுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஆனால் இந்த வீட்லேயும் பாருங்கள், அடுப்பு, கேஸு, இது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. அண்ணே வணக்கம் அண்ணே. நல்லா இருக்கீங்களா? இது வந்து இந்த வீட்டோட பேக் சைடு என்ட்ரி. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து குக் பண்ணலான்னு இருக்கோம். தென்னை மரம், வாழை மரம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து சுவிட்ச் இருக்குது, மோட்டரோட சுவிட்சு. வில்லேஜ்னாலே ஒரு பியூட்டி தான். அந்த பியூட்டியில் தான் வந்து எங்களோட குக்கிங் வந்து இருக்க போகுது. ஆளாளுக்கு ஒரு வேலை பார்க்க சொன்னா, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பண்ணுறீங்க? இதை பாருங்க, இவரை போயிட்டு காய்கறி வெட்டுங்க. காய்கறிலாம் இன்னும் வெட்டவே இல்லை. காய்கறி கொஞ்சம் தேவைப்படுது. அதுதான் பண்ணுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். காய்கறி டிபார்ட்மெண்ட் இப்போ இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது போய் பண்ணுங்க மாப்பிள்ளை, வெட்டுங்க டக்கு டக்குன்னு, நல்லா ரெடி ஆகணும். ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மரம் வெட்டுறீங்களா? எதுக்கு? அடுப்புக்கா? சரி ஓகேக்கா. இதை பாருங்க, பம்பு செட்டை போட்டு விட்டாச்சு. தண்ணி பொதன்னு ஊற்றிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து குளிக்க போகிறோம். குளியல் இருக்குது. குளிச்சுட்டு தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் இந்த செட்டப்பு. செம்மையாக இருக்குல்ல இடமே. எதுக்கு மாப்பிள்ள இது? பிஃபோர் குக்கிங். எதுக்கு இது? கறியை மட்டும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இதுலையா? போடுங்கக்கா. எவ்வளோக்கு வாங்கினீங்க கிலோ? 350. இங்கெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து சிங்கம் மாப்பிள்ள களத்தில் இறங்கிட்டாப்புல. கார் லாக் பண்ணுறேன். அடுப்பு பற்ற வைக்கணும்னா இனிஷியலாக இந்த மாதிரிக்கு சுருளி இதெல்லாம் உள்ளே வச்சு தக்காளிலாம் இருக்கணுங்க. இதுக்கு மேலே தான் வந்து கட்டையை வைக்கணும். சரி, இது பத்தினாதான், இது எரிஞ்சாதான். இதை வச்சு இதை பேஸ் பண்ணி அந்த கட்டையெல்லாம் எரியும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அக்கா எத்தனை தக்காளிக்கா போடணும்? 2 தக்காளி போட்டால் போதும் 1 கிலோ கறிக்கு. அக்கா இப்போ தக்காளி வெட்டி முடிச்சாச்சு, அடுத்தது வெட்ட போறீங்க? வெங்காயம் எங்கக்கா வெங்காயம்? வெங்காயத்துக்கு ஏன் தெரியுமா வெங்காயம்னு பேர் வச்சிருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். காயம் பட்டாதான் கண்ணில் அழுக வரும், ஆனால் வெங்காயத்தை உரிச்சாலே அழுக வரும். அதனால வெங்காயம். மாப்பிள்ள பத்துச்சா இல்லையா? வந்துச்சா? எவ்வளோ நேரம் ஒன்றும் அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபயர். அவ்வளோதான். இப்போ நாட்டுக்கோழி சாப்பிட போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் பரபரப்பாக ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த சைடு வந்து ஐயா விறகு வெட்டிட்டு இருக்காரு. எங்கே மாப்பிள்ளையை காணோம். பின்னாடி வந்து அவர் 10 வருஷத்தாப்பில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொத்தமல்லி அந்த அக்கா பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா என்ன பண்றோம்னு தெரியலையா? என்ன பண்ணுறீங்க? வந்து உங்களுக்கு எடுக்க சொன்னீங்களா இல்லையா? என்ன யார் எடுக்க சொன்னா? நீங்கள் வேலை செய்கிறது எடுங்க. இது வந்து சிக்கன் மசாலா. இது பேர் வந்து கார்லிக் பேஸ்ட். இதோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சா கமெண்ட்டில் போடுங்க. இது ரெண்டையும் நான் இதோட விலை எவ்வளோ தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இல்லை நம்ம என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற குக்கிங் பண்ணுங்க.
காய்கறி வெட்டுங்கண்ணா. இப்போ நாங்கள் செய்கிற டிஷ்ஷு வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் செய்யலாம். டிஷ்ஷில் என்ன திரும்பி ஆட் ஆகுது, வெறும் நாட்டுக்கோழி ஆகாது. வேறு என்ன போடுறோம், நாட்டுக்கோழி, வரமிளகா, மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நாட்டுக்கோழி மட்டும் நல்ல பீஸாக நீங்கள் வெட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் இது வேகிறதுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் தான் டைமு. சூப்பரான டிஷ் செய்யலாம். நாங்கள் செய்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். மிளகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணி இதில் மண்டையை பிக்கிறது. அப்படின்னா இதான் மண்டையை பிக்கிறது, காம்பு பிச்சு எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாங்கள் வெட்ட போகிற டிஷ்ஷு பேர் வந்து கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து வெட்டணும். இது பாருங்கள், இது வந்து ஓரமாக வச்சுருவோம். அப்போ நல்லா கழுவிட்டு இது அப்படி என்ன பண்ணணும், மேலே அப்படி பிச்சிடலாமா? பரவாயில்ல, நான் கூட வந்து வேலையே செய்யலன்னு நினச்சிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை பார்த்தீங்களா, கொத்தமல்லி பிச்சுட்டு இருக்காப்புல. சாரி மாப்பிள்ளை, தப்பாக நினச்சிட்டோங்களே. வேலை செய்கிறாரா இல்லையா அவரு? செய்கிறாங்க. சரி. வேலை வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் இந்த தோப்பை நான் உங்களுக்கு ஒரு விசிட் காட்டுட்டா. சுற்றி சரியான தோப்புங்க. இங்கே பாருங்கள், சுற்றி இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல இருக்கணும் தான் எனக்கும் ஆசை. எங்கே நம்ம சிட்டிக்குள்ளே டைமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாப்பிள்ள, ஃபயர் வந்துருச்சா? காட்டுங்க. எங்க ஆலையில யுரேக்கா மாப்பிள்ள. அது அளவில் யாரு பற்ற வச்சா? யாரு பத்த வச்சா? ஐயா. ஒரு மைக்காக்கார தூக்கி உள்ள பட்ட பத்தி உண்மையிலே பத்த வச்சது யாரு அப்படின்னு நான் சொல்லவா? யாரு? ஐயா தான். ஐயா நீங்களா? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இங்கே பாருங்க, சுற்றியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். நான் போய் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து எவ்வளோ மாப்பிள்ள? 500 ரூபாயா? 350 ரூபா. 350 ரூபா 1 கிலோ. இந்த சட்டி எவ்வளோ? சட்டி 150 ரூபா. 150. இது அடுப்பு 150. 150. இது ஒரு 300. இது அது 600 700 பட்ஜெட்டில் 4 பேர் சாப்பிட போகிறோம் நாங்கள். ஆமாம், 4 இல்லை 5 6 7 பேர். எண்ணெய்லாம் காசு மாப்பிள்ள, எண்ணெய் காய்கறி அதெல்லாம் கம்மி தான். எவ்வளோ, ஒரு 800 முடிஞ்சிருமா அது? சரி, ஓகே. காஞ்சிச்சா? செய்யல. சூப்பர் ஃப்ரேம். போதுமா? நூற்றுமா? நூற்றுமா? நல்லா ஊற்றியாச்சுப்பா நிறையா. போடுங்க மாப்பிள்ள. எவ்வளோ வெங்காயம்? இன்னும் கொஞ்சம் இருக்கா? இருக்கே. ஐயா என்ன ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா என்ன பண்றீங்க? வெங்காயம், தக்காளி, வரமிளகா வந்து ஊற வச்சு பிச்சு போடணும். அடுத்து வரமிளகா போடலைன்னா டேஸ்ட் இருக்காது. போட்டால் தான் டேஸ்ட்டு. ஓகே. வரமிளகா. அக்கா கரெக்டாக சமைக்கிறாரா ஐயா? ஒரே புகை முட்டமாக இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா தக்காளி நல்லா நசுக்கி போட்டால் தான் ஜூஸ் இறங்கும். புளிச்சு புட்டு போட்டிங்க. ஆமாம். சரி, ஓகே. கல் உப்பு காட்டுங்க கையில். கல் உப்பு தான் போடணுமா? கல் உப்பு போட சீக்கிரம் அந்த வெங்காயம் வதக்கும். தயிர் சிந்தாமணிக்கு எதுக்கு மாப்பிள்ள? தயிர் லைட்டாக போடுவாங்க, டேஸ்ட். அது பிரியாணி செய்கிறப்ப போடுவாங்க. இதுக்கும் போடுவாங்க. நெய் கொஞ்சம், தயிர்லாம் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தயிர் போடுவாங்களாக்கா? இதுக்கு போட மாட்டாங்களாமே. போட மாட்டாங்களா? சரி, ஓகே. எங்கள் வீட்டில் சமைக்கும்போது போட்டாங்க, நீங்கள் மறந்துட்டாங்க. அண்ணா தயிர் போடுவாங்களா அதுக்கு? அது கறி பொரிக்கிறதுக்கு தான் தயிர் போடுவாங்க. கறி இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. தண்ணிலாம் சுண்டணும். இது கேஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா நேரம் அப்படியே நிறைய கொதி வரும். ஆனால் வந்து மண் அடுப்பில் இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சாதான் டேஸ்ட்டு. விறகுல சமைக்கணும். அதனால தான் இது சின்ன பண்ணுவோம். நம்ம அது ஒரு சைடு ஆகட்டும், அதுக்குள்ளே போயிட்டு குளிப்போமா? நம்ம குளிப்போமா மாப்பிள்ள எவ்வளோ ஜூமில் வச்சு எடுத்துருந்துருக்கீங்க. ஏன் சட்டையெல்லாம் கழட்டுறீங்க? சமைக்க வந்த இடத்துல போகிறோம். அண்ணே
சமைக்க வந்த இடத்துல மாப்பிள்ளை பாருங்க, மாப்பிள்ளை போ, மாப்பிள்ளை, என்ன பண்ண போறோம்? The Bluetooth device is connected successfully. உங்களை காப்பாத்த வந்து நாங்க குளிக்க போறோம். குளிங்க, போய் குதிச்சிருங்க, அப்படியே குதிங்க, குதிங்க குதிங்கண்ணே. இருங்க சார், இருங்க. Maria. Take that night to Maria. Maria. மாப்பிள்ளை இங்க பாருங்க, இந்த மாதிரி பம்பு செட்ல ஈவினிங் டைம் குளிச்சுக்கிட்டு நம்ம பம்ப் ஆட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அந்த மாதிரி பேசுற சபா இருக்கே, அது வேற லெவல்ல. இந்த டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குல்ல? நீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி பம்பு செட்லாம் குளிப்பீங்களா, குளிச்சிருக்கீங்களா அப்படிங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. தண்ணியை என்ஜாய் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், யாரும் வந்து ஒண்ணுக்கு அடிக்க கூடாது உள்ள, அதான் ரூல்ஸ். மாப்பிள்ள யாரும் ஒண்ணுக்கு அடிக்க கூடாது. அடிக்கல வேணாம், ஸ்விம்மிங் பூல்லாம் நம்ம அடிக்கலாம், இதுல நம்ம அடிக்க வேணாம். உங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். என்ன சாக்லேட்? பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எங்கேருந்து எடுத்தீங்க? மிளகாவா இது? இது அதுல போட்டுருக்கணும். இதுதான் வானம் பார்த்த மிளகா, இந்த ஒரு நாட்டு மிளகா. காட்டுங்க. இந்த பாருங்க, இப்படியே தான் வளருது. ஆளுக்கு ஒரு மிளகா சாப்பிடுவோமா? கைங்க கேளுங்க. ஆளுக்கு ஒரு மிளகா சாப்பிடுவோம். ரெடி? காரமே இல்லையா? மிளகா எங்கேருந்து பிச்சிங்க நீங்க? ஓ, இங்கேருந்து தான் பிக்கிறீங்களா செடியிலேருந்து? இதோ இருக்கு பாருங்க. இங்க பாருங்கப்பா, மிளகா செடி இங்க இருக்கு, இதுல தான் பிச்சிருக்காரு இவரு. குட்டி மிளகா, இந்த பாருங்க. ஊசி மிளகான்னு சொல்றது. வயிறு வலிக்கல? நீச்சல் சொல்லிட்டு உங்களுக்கு? நான் நீச்சல் நல்லா அடிப்பேன் மாப்பிள்ள. நீங்க புடுக்க பிடிச்சிட்டீங்க. சும்மா கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ற. டேய், என்னடா பிறந்த மணியா படுத்திருக்க? மாப்பிள்ள கீழே பிடிங்க. அது நெஞ்சு மாப்பிள்ள, அது வயிறு. அஜார ரொம்ப நேரம் காணும் தேடிட்டு இருந்தோம் நாங்களாம் குளிக்கிறப்ப. வராரு பாருங்க. அண்ணன் வாங்கிட்டு வர சொன்னோம்ல, சாம்பலாம் போட்டு ஜாலியா குளிங்க. ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்துருங்க. ஸ்நாக்ஸ் வந்துடும், சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. அவ்வளவுதான், எல்லாரும் குளிச்சு முடிச்சாச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ரெடி ஆக போகுது. போயிட்டு சாப்பிடுவோமா? ஜம்ப் பண்ணுங்க. குளிச்சு முடிச்சிட்டோம். என்ன பறிச்சுட்டு வந்தீங்க? கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ண போகிறோமா? டவுசர்லாம் ஒட்டியிருக்கு கருவேப்பிலை. லெமனை புளிறீங்களா? வாவ், சரி மாப்பிள்ள, ஆளுக்கு ஒரு பீஸ் எடுங்க கையில. அல்டிமேட் ராசாங்க. ஆனா அந்த ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் எடுங்க, கேஸ் அடிப்போம். எடுங்க, நீங்க நடுக்கல இன்னும். ரெடி? சேஸ். மாப்பிள்ள எடுங்க, மாப்பிள்ள எல்லாம் சேஸ் அடிப்போம். நீங்க நடுக்கல. ரெடி? வா, வேற லெவலு. அதுவும் ஃபுல்லாக குளிச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது பசி ருசி ஆகா செம்மையாக இருக்குது. காலசாரமாக இருக்குது. இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும், நிறைய வேலை இருந்தாலும், வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆகும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.